ஸ்டப்ஸ் வந்து மும்பை இந்தியன்ஸ் எடுத்தாங்க. அப்போ வந்து ஒரு பிளேயர் இன்ஜுரின்னு சொல்லி அப்போ ஸ்டப்ஸ் வந்து ஃபார்ம்ல இருந்தாங்க. அப்போ வந்து இந்த பிளேயர உட்கார வச்சுட்டு ஸ்டப்ஸ் எடுத்தாங்க. நம்ம அப்ப எல்லாருமே பேசினோம். "அம்பயர் இண்டியன்ஸ்டா" அப்படின்னு சொல்லி. ஸ்போர்ட்ல அது ஒரு லீகலா அந்த பண்ண முடியும்னா பண்ணுவாங்க. அது எந்த டீமா இருந்தாலும் பண்ணுவாங்க ஆப்வியஸ்லி. நீங்க அதான் அது நம்ம அதுக்கு நம்ம அது வாய்ஸ் வந்துட்டு அவுட் ஒரு பண்றது மெச்சூர் இல்லாம அன்மெச்சூர்ட் ஃபேன்ஸ் சில பேரு வந்துட்டு யோசிக்கலாம். ஆனா அதெல்லாம் வந்துட்டு இட்ஸ் பார்ட் ஆஃப் தி கேம். அதுவும் அதுவும் டாக்டிக்ஸ் தான். அதான் சிஎஸ்கே பண்ணா அது டாக்டிக்ஸ், மும்பை இந்தியன்ஸ் பண்ணா அது அம்பயர் நம் இண்டியன்ஸா? நான் அப்படி சொல்லல. சில அதான் சில மும்பை இந்தியன்ஸ் சில சிஎஸ்கே ஃபேன்ஸ் சொன்னா சொல்லி அதுக்கு நான் காரணம் கிடையாது. இல்ல சொல்ல ஓவராலா சொல்றேன். ஆ பெரிய லெவல்ல பேசப்பட்டுச்சு. ஏன்னா ஸ்டப்ஸ் வந்து நல்ல குவாலிட்டி பிளேயர். வெறும் பேஸ் பிரைஸ்க்கு 50,00,000க்கு எடுத்தது வந்து டசன்ட் சிட் ரைட் வித் மீ. அந்த ஒரு ரீசனு. அதுக்கப்புறம் இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்னா பிளேயர் பெர்ஸ்பெக்டிவ். இந்த பிளேயர் இன்ஜூரியே இல்ல. அவர உட்கார வச்சுட்டு அனுப்பிடுறாங்க. சிஎஸ்கே பண்ணனால அப்படி எல்லா பண்ணணும்னா டீமும் எல்லா டீமும் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப. இப்ப இல்ல சிஎஸ்கே மட்டும் இப்ப பண்ணல. இல்ல. இது வந்து ஐபிஎல் கவர்னிங் கவுன்சில் தான் கொண்டு வந்துட்டு, இல்ல இந்த மாரி ஒரு பிளேயர வந்துட்டு இன்ஜூரியா இருந்ததுன்னா, அதுக்கு வந்துட்டு சர்டிஃபிகேட் ப்ராப்பரா வாங்கணும், ப்ராப்பரா சப்மிட் பண்ணிட்டு, பண்ணணும். இவங்க அந்த மாரி மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு வச்சு கனெக்ட் பண்ணிட்டு, ஏன்னா இப்ப அதுக்கப்புறம் மைக் லோவனையும் பஞ்சாப் பேங்க் அப்படியே எடுத்த மாரி தெரியுது. சில மேக்ஸ்வெல் வந்து கன்ஃபார்ம் இன்ஜூரி மாரி தெரியல. அங்க மைக் லோவன் சரி ஓகே. இவங்க எல்லாரும் இந்த ட்ரிக் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீமும் ப்ரோஆக்டிவா ஒரு பிளேயர்ஸ் எடுக்கிற மாரி தெரிஞ்சது.